ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க முடிக்கணும் நிக்காதீங்க, நீங்க முடிச்சவனா நில்லு. வந்தானா அவன் சொல்லு, போர் தான் முடிஞ்சிருச்சுலப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, சொல்லி அவனை அடி இயேசு நாமத்துல. போர் முடிஞ்சிருச்சு சொல்லி அடி, போர் முடிஞ்சிருச்சு கையை தட்டு சொல்லி சொல்லி அடி. அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அதனாலதான் கடல் முன்னாடி நிக்கின்னு ஓடி வந்தப்ப கர்த்தர் மோசே சொல்லி, ஏன்டா வர? ஒரு போலீஸ்கார கையில என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்டாப்னு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு போர்டு கொடுத்திருக்காங்க, சிகப்பு கலர்ல ஒரு லைட்டை கொடுத்திருக்காங்க. அவர் வந்து நிக்கிறார், ஒரு ஏட்டு நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வருது 12 டயர்ல. உடனே டக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு கமிஷனர் போன் அடிக்கிறார். கமிஷனர் சார், ஒரு லாரி வருது, என்ன சார் என்ன? கமிஷனர் சொல்றாரு, எனக்கு ஏன்டா போன் பண்ற? எனக்கு ஏன் சார் போன், எனக்கு ஏன் போன் பண்றீங்க? இல்ல லாரி வருதுன்னா கையில இருக்க ஸ்டாப்பை தூக்கி காட்டுங்க. இல்ல வேகமா வர மாதிரி இருக்கு. எவ்வளவு வேகமா வந்தாலும் நீ காட்டு நிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஐயா நிக்காட்டி நாங்க வந்து இறங்கிறோம், போர்ஸா அடுத்ததுல மடைக்கிறோம். டோன்ட் வரி, கையா தட்டு, உன் வேலை காட்டுறானோ காட்டு இயேசு நாமத்துல. கமிஷனர் சார் போனை அடிக்க கூடாது. நிறைய பேர் இப்படித்தான், உன் கையில வந்து நீ வந்து அதிகாரத்தை கொடுத்து, கையில வந்து ஸ்டிக்கை கொடுத்து, கையில வந்து இதை ஸ்டாப் போர்டை கொடுத்து கையில கொடுக்க சொன்னா வந்து இவன் வந்து முன்னாடி 8 டயர்ல லாரி வருது, 12 டயர், 12 இருக்கட்டும் 22 டயரா இருக்கட்டும், உடனே ஓவர் நீ ஓவர் ஆயிருவடா. அதாவது கேடயத்தை கையில, கேடயன விசுவாசம் என்னும் கேடயம், அதை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். 1000 எதிர்மறையான காரியங்கள் நடந்திருந்தாலும் தேவன் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். தைரியமா நில்லுங்கள், தைரியமா நில்லுங்கள். கர்த்தர் வாயில் சொன்னதை கையினால் நிறைவேற்றுவார். ஓ, என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் சொல்லு. கேடயத்தை பிடித்துக் கொண்டு நில், கேடயத்தை பிடித்துக் கொண்டு நில். உள்ள அம்பு வந்துகிட்டு இருக்கு, சருன்னு உன் வேலை அப்படியே பிடிச்சுட்டு நின்றுகிட்டு இருக்க வேண்டியதான், ஒன்னும் ஆகாது. சர்வாயுத வர்க்கத்தை பவுல் எழுதுகிறார். எழுதும் போது அந்த ரோம போர்ச்சவர்கள் ஜெயில வச்சிருக்காங்க. யார? பவுல ஜெயில வச்சு அந்த ரோம போர்ச்சவர்கள் அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே ஜெயில உட்காந்து பாக்குறான். கர்த்தர் பாருங்க, எப்பவுமே அவன் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அப்பதான் எழுதுறான், நீங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். தீங்கு நாள்ல எப்படி நிக்கணுமா? முடிக்கிறதுக்காக நிக்க கூடாது, முடிச்சாலாம் நிக்கணும். புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது புரியும். அதாவது முடித்தவர்களாய் நில்லுங்கள். ஒரு போருக்கு போய் நிக்கிறீங்க. நான் கேட்கிறேன், பைபிள் சொன்ன வசனத்தை வாசிமா. தீங்கு நாளிலே நீங்கள் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சகலத்தை அந்த வசனத்தை முடிந்தா இருந்தா போடுங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இங்க பாருங்க எப்படி நிக்கணுமா? இங்க பாருங்க, ஒரு போருக்கு போறீங்க, போய் நிக்கும் போது முடிக்கணும் நிப்பீங்களா, முடிச்சுட்டே நிப்பீங்களா? எப்படி நிப்பீங்க? ஒரு போருக்கு போய் நிக்கிறீங்க, எப்படி நிப்பீங்க? போருக்கு போய் முடிச்சுட்டே உங்களை முடிச்சிருவான். முடிக்கணும் நிப்பீங்களா, முடிச்சுட்டே நிப்பீங்களா? முடிக்கணும் தானே நிக்கணும். பொதுவா சாதாரண போர் சொல்றேன், ஆவிக்குரிய போருக்கே வரல. போய் நிக்கும் போது முடிக்கணும் தான் நிக்கிறீங்க, ஏன்னா இப்ப அவனை முடிக்கணும். ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க முடிக்கணும் நிக்காதீங்க, நீங்க முடிச்சவனா நில்லு. வந்தானா அவன் சொல்லு, போர் தான் முடிஞ்சிருச்சுலப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, சொல்லி அவனை அடி இயேசு நாமத்துல. போர் முடிஞ்சிருச்சு சொல்லி அடி, போர் முடிஞ்சிருச்சு கையை தட்டு சொல்லி சொல்லி அடி. போர் முடிஞ்சிருச்சு 2000 வருஷத்துக்கு இயேசு முடிந்தது என்று சொன்னபோது எல்லாம் முடிந்தது. டெட்டலாஸ்டாய் என்றால் there is no more to add. அதுக்கு மேல டச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே நீங்கள் அவனை எதிர்க்கவும் சகலத்தை செய்து, அண்டர்லைன் தி வேர்ட், எப்படி நிக்கணும்? முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க முடிஞ்சிருச்சு நின்னீங்கன்னா நீங்க முடித்தவர்களா நிக்கிறீங்க. முடித்தவனா நிக்கிறேன் சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசு செய்து, நீ என்ன எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும்,
ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். 1 லிட்டர் எண்ணெயை தேய்ச்சிட்டேன்னா 1 வண்டி மண்ணா, சரி 10 லிட்டரை ஊற்றுனா உடனே 10 வண்டி மண்ணா ஒட்டுற போது. நீ 10 லிட்டர் ஊற்றினா ஒட்டுறதான் ஒட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உனக்குன்னு நிறைவானதை வச்சிருக்கிறார், குறைவானதை நிறைவானதை. எக்ஸ்ட்ரா நீ எஃபர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஃபர்ட் கொடுத்தினா உன் சரீரம் தான் பாதிக்கப்படும், தெரிஞ்சுக்க.